திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கத்தில் 1723 மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். அகலிடம் ஆள் அறியாமல் அடங்கும். அகலிடம் ஆள் அறியாமல் அடங்கும். உகலிடம் ஆய் நின்ற ஊன் அதன் உள்ளே. உகலிடம் ஆய் நின்ற ஊன் அதன் உள்ளே பகலிடமாய் முள்ளம் பாவ விநாசம். பகலிடமா முன்னம் பாவ விநாசம் பகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே. பகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே. அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய டெப்தா சொல்றாருங்க. அகன்று விரிந்து இருக்கின்ற இந்த அண்ட சராசரங்கள் தான் அவர் எங்க இருக்காருன்னு யாரும் அறிய முடியாது. அப்படி எல்லாத்திலயும் அடங்கி இருக்கின்ற பரம்பொருள் அழியக்கூடிய இந்த உடம்புலையும் வந்து எழுந்தருளுகின்றான் என்றால், அப்ப இருட்டாக இருக்கின்ற இந்த உடல் வெளிச்சமாக மாற்றி அனைத்து விதமான பாவங்களையும் அழித்து நாம் சரணாகதி எப்போதும் இருக்கின்ற இடமாகவே நிற்கின்றான் அப்படின்னு அந்த பாடலை நமக்கு புரிய வைக்கின்றார். முதல் வரிக்கு பார்த்தோம்னா, அகலிடமாய் அறியாமல் அடங்கும். அகலிடமாய் அகன்று விரிந்து கிடைக்கின்ற இந்த அண்டசராசரங்கள், அதாவது பிரபஞ்சம் முழுமையாக அறியாமல் அடங்கும். அப்படின்னா சாதாரண மனிதர்களாலாம் அறிஞ்சிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பரம்பொருள் அவரு. உகலிடமாய் நின்ற, உகலிடம்னா அழியும் தன்மை உடைய பொருள். உலகத்துல பிரளயம் வந்து எல்லாமே அழியக்கூடியது என்றாலும், இந்த உடம்பானது கூடிய விரைவில் அழியக்கூடிய ஒன்று. அந்த உடம்புக்குள்ளே அவன் வந்து எழுந்தருகிறான் என்றால், அப்போ அந்த கர்ம வினைகள் பகலிடமாய் அவன் உள்ள வந்து இருக்கிறான்னா, உடம்பும் உயிரும் ஞான ஒளியால் நிறைந்த இடமாக மாறுகின்றது என்ற அர்த்தம். அப்படி அவன் வருகிறான் என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கக்கூடியவன். அப்ப அப்பேற்பட்ட அவனை நாம் எப்போதும் சரணடைந்து தஞ்சம் புகழ்ந்து புகலிடமாய் நிற்கின்ற புண்ணிய வடிவாய் விளங்குகின்ற சிவபெருமானை என்பதை உணர வேண்டும். அந்த உலகம் வந்து பிரமாண்டமா பறந்து விரிந்திருக்கு. நைட்ல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பால்வெளி மண்டலங்கள், அதுல நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சியில நிறைய கோள்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேரண்டமா இருக்கின்றதுல நம்ம சின்ன அறிவை வச்சுக்கிட்டு அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிலாம் அறிஞ்சிக்கவே முடியாது. அவன் மறைபொருளாக அடங்கி இருக்கின்றான். அப்பேற்பட்ட பேரண்ட நாயகன் மிக சாதாரணமான நிலையற்ற, என்றால் ஒரு நாள் அழியக்கூடிய தசைப்பிண்டமான நம் உடம்புக்குள்ளே வந்து குடிபுகிறான் என்றால், நம் மனக்கோயிலில் அவன் அமர்ந்த அடுத்த நிமிடமே நம்மை சூழ்ந்திருக்கின்ற காமம் குரோதம் போன்ற இருகெல்லாம் விலகி ஞான ஒளி வீசி பகல் போல உடலானது ஒளி வீசத் தொடங்கும். அப்படி புண்ணிய வடிவான அந்த பரம்பொருள் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுட்டி எரித்து நமக்கு என்றும் பேராதரவுடன் உள்ளே வீட்டிருக்கின்றான். அப்ப வெளியில நாம தேடிட்டு இருக்கிறத விட அழியும் தன்மை கொண்ட நம்ம உடம்புக்குள்ளே ஒளிரும் சிவலிங்கமாய் எழுந்தருளி பாவங்களை நீக்கி ஞானவர்களை தருகின்றான் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். இதுக்கு ஒரு கதை சொல்லலாம். தங்கக்கல்லும் நாணயம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவனால வறுமையிலிருந்து மீள முடியல. ஒரு நாள் அவன் என்ன பண்றான், ஊருக்கு வெளியில இருந்து ஆசிரமத்துக்கு போறான். அங்க இருந்தா நானி கிட்ட சொல்றான், இதனுடைய வறுமை வந்து நீங்க மாட்டேங்குது. நானி உடனே இறக்கப்பட்டு என்ன பண்ணாரு, 2 பையில இருந்து பல பலன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க கல்லை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு.
இந்தப்பா அதை வித்து காசாக்கிக்கோ, வறுமையை போக்கிக்கோ அப்படின்றார். அப்ப ஆனா அதை விற்கிறதுக்கு முன்னாடி 3 உண்மையான மதிப்பை உள்ள மனிதர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோன்றார். சரின்னு புறப்பட்டான். ஒரு காய்கறி வியாபாரிகிட்ட போறான். அவன்கிட்ட என்ன கல்ல காட்டுறான். ஏன்னா பல பலான இருக்கு, அவ்வளவுதான், நான் இடைக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம், 1-2 கிலோ தக்காளி தரேன் அப்படின்றான். ஒரு துணி கடைக்காரன்ட்ட போறான். அவன் வித்தியாசமான கல்லாப்பட்டில வேணா அழகா வச்சுக்கலாம், வேணா நான் அங்க பட்டு வேஷ்டி தரேன் அப்படின்றான். கடைசியா ஒரு வைர வியாபாரிகிட்ட போறான். அவன் லென்ச்ச வச்சு பார்த்துட்டு, அது சாதாரண தங்கம் இல்ல, ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய தங்க கட்டி, என் கடையில உள்ள எல்லா நகைகளையும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றான். அப்பதான் அந்த விவசாயிக்கு புரியுது. நேரம் நாணிகிட்ட போறான். கல்ல திருப்பி கொடுக்கறான். என்னப்பா விக்கலையா, கொண்டாந்து குடுக்கறியான்னு கேட்கிறாரு அவரு. இல்ல சாமி, அந்த கல்லு மதிப்பு எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது போலதான் என் வாழ்க்கையின் மதிப்பும். தக்காளிக்காரன்ட்ட போனா தக்காளி அளவுலதான், வைர வியாபாரத்துக்கு போனா வைர அளவுலதான் பேசுவாங்க. நான் யாருடன் இருக்கிறேன் என யார் மதிப்புகிறார்கள் என்பதை பொறுத்து என் மதிப்பு அமைகிறது. எனவே நான் உழைத்து முன்னேறுவேன் அப்படின்றார். அப்ப நம்ம திறமைகளையும் மதிப்பையும் தெரியாரிடம் போய் நம்ம பாராட்ட எதிர்பார்க்கறது வீணு. நம்ம சரியான வைர வியாபாரியோட இப்ப நல்ல மனிதர்களோட தொடர்பு இருந்ததுன்னா நம்ம மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா உயரும். சரி, இன்னைய பாடல் நம்ம டே டு லைஃப் எப்படி கொண்டு போலான்னு பார்த்தோம்னா, திருப்பி அவர் வலியுறுத்துறது தேடலை வெளியே நிறுத்தி உள்ளே திருப்புதல், செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. அப்புறம் உடலை பேணு நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய உடல் கோயில் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் நமக்கு. எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சிக்கணும். அறியாமை நீங்கி ஞான உரி பெறுவதற்காக அவனுடைய சிந்தனையை நினைத்தல். இப்படியாக இந்த பாடல் நமக்கு நம்முடைய வாயில் ஒளியேற்ற மன்னமாக இருக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக அருமையா கதை விளக்கம் அனைத்தும் அருமையா. மிக்க நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1723. பகலிடமாய் அறியாமல் அடங்கும் உகலிடமாய் நின்ற ஊனதனுள்ளே பகலிடமாம் முன்னம் பாவ விநாசன் புகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே. Translation: Primary destroyer of demerits, righteous one remaining as refuge, as expense being unknown abides, in the perishable remains in the discriminating soul. அகலிடமாய் அறியாமல் அடங்கும். அகலிடம்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், அங்கே இருக்கிற அனைத்தும். அப்படி அறியாமல் அடங்கும். அகலிடம் அறியாமல் அடங்கும்னா அரியதானது ஒரு விஷயம். அது புரிய முடியாத ஒரு விஷயம். இதுல சொல்லுவாங்க சிவவாக்கியர் பாடல்ல அது சொல்லலாம். உருவம் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல. அதுக்கு உருவமும் இல்லை, அது சரி, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வெளிதான் அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றை மேவி நின்றது இல்லை. நான் இப்ப மாயையை பிடிச்சிட்டு இருக்கா, இதை பிடிச்சிட்டு இருக்கான்னு அப்படியும், இதை எதோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கா அப்படின்னும் அப்படியும் இல்லை. மருவும் அல்ல, அது கிட்டக்கதான் இருக்கா இல்லை ரொம்ப தூரத்துல இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே இருக்கு. அற்றதல்ல, பெரியதல்ல, சிறியதல்ல, காதமல்ல, மற்றதல்ல. அது பெருசா சிறுசா அப்படின்னு சொல்ல முடியாது. காதமல்லதான் தூரம், எவ்வளவு தூரமா எவ்வளவு கிட்டக்கன்னு சொல்ல முடியாது. மருவம் அல்ல அப்படின்னா அது பொருந்தி இருக்கிறது, எதையும் பொருந்தி இருக்குதா அப்படின்னு. மற்றதல்ல, அற்றதல்ல, பேசுமாவி தானும் அல்ல. சரி, நமக்குள்ள இருக்க ஆன்மா பேசுற அந்த விஷயம் தானா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே நம்ம இதுதான் இறைவன், இப்படிதான் பிரபஞ்சத்துல இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. உருவமல்ல, வெளியுமல்ல, ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவமல்ல, காதமல்ல, மற்றதல்ல, அற்றதல்ல, பெரியதல்ல, சிறியதல்ல, பேசுமாவி தானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரோ. அரியதாகி நின்ற,
அந்த அப்படி நின்ற அந்த உண்மை வடிவான இறைவனை யாவர் காண வல்லரோ, யாரால உணர முடியும் அப்படின்றத உணர்ந்தா மட்டும்தான் அவர் யாரும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பிரபஞ்சம் முழுக்க அடங்கி இருக்கிறவர் தான் இறைவன். உகலிடமாய் நின்ற ஊனதன் உள்ளே, இந்த உடம்பினுள்ளே உகலிடமாய், உகல்னா அழியக்கூடிய ஒரு விஷயம். இந்த அழியக்கூடிய ஒரு விஷயத்துல நமக்குள்ளேயும் இருக்காரு. ஏன்னா நாமளும் அண்டத்துல தான் இருக்கோம். அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்காருன்றப்ப நாமளும் அண்டத்துல தான் இருக்கிறோன்றப்ப நமக்குள்ளேயும் அவர் நிறைஞ்சுதான் இருக்கிறாரு. பகலிடமாம் முன்னம் பாவ விநாசன். பகலிடம் அதாவது நமக்கு ஞான ஒளியாக இருக்கிறவர். இது இந்த நம்ம திருவாசகத்துல எடுத்துக்கலாம். சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவர்க்கு, அந்த இறைவனோட அன்புல இறைவனோட திருவடியிலே இருக்கிறவங்களுக்கு தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அந்த மாதிரி அவர் திருவடியை நீங்க அந்த அன்புல அவரோட திருவடியில நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு தாயாக மாறி உங்களை வளர்ப்பாரு. எப்படி நம்மளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாக மாறிடுவார் இறைவன். மெய்தரு வேதியனாகி, வரியில தாயாக மாறினார்ல, அடுத்த வரியில மெய்தரு வேதியனாகி. மெய்தரு வேதியனாகினா அந்த உண்மை ஞானத்தை வழங்குறவராக நமக்கு குருவாக மாறிடுவாங்க. அப்படி ஆகி என்ன செய்யறாருன்னா, வினை கெட கை தர வல்ல கடவுள் போற்றி. வினை கெட, இங்கேயும் அதேதான். பாவ விநாசன்னா அழிப்பவர், பாவத்தை அழிப்பவர் தான் இறைவன். அது எப்படி மாறுறாரு? நம்ம அந்த இடத்துல அன்புலே நம்ம இருக்கும்போது தாயாக நமக்குள்ள மாறுறவரு. அதே சமயம் நமக்குள்ள ஞானத்தையும் கொடுத்து, அந்த மெய் தரு உண்மை ஞானத்தை நமக்கும் கொடுத்து வினையும் கெட பண்ணுவாரு. வினை கெட நமக்கு நம்மள மேல் இடத்துக்கு நம்ம கூட்டு போறதாகவும் இருப்பாங்க. அதுதான் இங்க பாவ விநாசனாகவும் இருக்காங்க. புகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே. புகலிடம்னா நமக்கு அடைக்கலமாக நின்றது. நம்ம எங்கேயுமே தான் தப்பிச்சு போக முடியாது. நம்ம இங்கிருந்து இந்த மாயையிலிருந்து நம்ம தப்பிக்கணும், அந்த மாயையிலிருந்து விடுபடணும், இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் திருவடி தான். அதை பற்றி கொண்டால் மட்டும்தான் நம்மளால இங்க எதுல இருந்தும் நம்ம மீள முடியும். ஏன்னா நீங்க இங்கிருந்து பல ஜென்மங்கள் தாண்டி முன் ஜென்மங்கள் போனாலும் அங்கேயும் மாயைகள் இருக்கு. அதே சமயம் இங்க இதுல இருந்து வெளியே வேற ஒரு உலகத்துக்கு போறேன், இந்த உலகத்துக்கு போறேன்னா எல்லாமே மாயை உலகம் தான். இங்க இருக்கிறது அனைத்துமே மாயை உலகம் தான். அப்படி இருக்கிறப்ப நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவன் திருவடி தான். அந்த திருவடிக்கு போயிட்டோம்னா அந்த புண்ணியம் தானே. ஏன்னா நம்ம புண்ணியன்னாலே பாவத்துக்கு ஆப்போசிட் ஆனது. நம்மளோட எண்ணம் சொல் செயல் அன்புல இருந்தது. நம்மளோட எண்ணம் அன்புல தான் இருக்கு. பேசுற வார்த்தைகள் அன்புல இருக்கு. செய்யற செயலும் அன்புலதான் இருக்கு அப்படின்னா நமக்கு அது புண்ணியம் தான். அதுக்கு எதிரானது, அன்புக்கு எதிரான நீங்க எந்த விஷயமும் எண்ணம் சொல் செயலால நம்ம செய்யற அனைத்து விஷயங்களுமே பாவம் தான். அப்ப இறைவனோட தன்மையில இருந்து செய்யற ஒரு விஷயம் தான் புண்ணியமாகும். நம்ம எப்ப இறைவன் திருவடியில இருக்கோமோ நம்ம புண்ணியமாவே தான் இருப்போம், புண்ணியனாகவே தான் நாமளும் இருப்போம். தாயாகிற மாதிரி, மெய்த்தரு வேதியனாகிற மாதிரி அடுத்தது நம்ம புண்ணியனாகவுமே மாறிடுவோம். இறைவன் திருவடியை நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது அந்த இறை தன்மையை நமக்குள்ளேயே நம்மளாவே அப்படியே மாறுறதா, ஆகின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வந்து நம்மளோட வினையும் கெட வைக்கிறதும் அவர் தான். எப்படின்னு நம்ம புரியாத இருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள ஊடுருவி நம்ம அதை புரிய வச்சு நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மளை புண்ணியனாக்கி இறைவனடி சேர்க்கிறதும் இறைவன் தான். அதுதான் இந்த பாடல்ல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். இறைவனை பத்தி, அவரோட வியாபகத்தை பத்தி அவர் எப்படின்றத சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க பாலாயா. வணக்கம் ஐயா. மியூட்ல இருக்குங்க ஐயா. விந்தியாமா வந்தாங்க, எனக்கு திரும்ப காமிக்கல. வேற யாரும் இருக்காங்களா? கிருத்திகாமா இருக்காங்கம்மா.
வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. பாலா சார், நீ கருத்து சொல்றேன்னா சொல்லலாம். மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. நம்ம வந்து இது ரெண்டு பார்வையா பார்க்கலாம். இறைவனுடைய பெருமையாகவும் பார்க்கலாம். அத்தகைய பெருமையானவன் எங்க இருக்கிறான் அப்படின்னும் பார்க்கலாம். என்ன சொல்றாரு? அகலிடமாய் அறியாமல் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு முதல் வார்த்தையில. அப்புறம் வந்து உகலிடமாய் நின்ற ஊனதன் உள்ளே பகலிடமாம் உனம் பாவ விநாசன் புகலிடமாய் நின்ற புண்ணியந்தானே அப்படின்னு சொல்ற. அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அண்டலிங்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த அண்டலிங்கம் நம்முள்ளே எங்கனம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பிண்டம்னு சொல்லும்போது ஏதோ இந்த எத்தனை கிலோ இருக்கோமோ அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த அண்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய பிண்டம் அந்த அந்த அதுதான் இந்த இந்த மந்திரத்துல மிக மிக முக்கியமான செய்தி. என்ன சொல்றாரு? அந்த அந்த பிண்டம் எதற்காக வந்தது அப்படின்னா முன்னம் பாவ விநாசம், முன் செய்த பாவங்களை போக்குவதற்காக. முன்னம் பாவ விநாசன். அப்ப நம்ம வந்து அவர் பாவங்களை நீக்குவார் என்பது ஒரு பார்வைதான். இல்ல எத்தகைய பாவங்களை? நாம் முன் செய்த பாவங்களை நீக்குகிறார். அதான் தெரியுமே நமக்கு அவருடைய எண் குணத்தான் அப்படின்னு நம்ம அவரோட குணத்தை பத்தி பேசிட்டோம். நம்ம முன்னாடில இருந்து சொல்லிட்டு வந்துட்டாரு. அவரோட தன்மை பத்தி நமக்கு தெரியும். அப்ப ஏன் இங்க திரும்பி மீண்டும் பார்க்கிறோம் அப்படின்னா முன்னம் பாவ விநாசன், அவன் முன்னால் செய்த பாவங்களை போக்கக்கூடியவன். எப்படி இருக்கிறான்? புகலிடமாய் நின்ற புண்ணியனாக இருக்கிறான். அப்போ எங்க புகலிடமாக புண்ணியமாக நிற்கிறான்? புகலிடமாய் நின்ற பேசுறது கேட்கல. இல்லங்க இந்த விட்டு விட்டு ப்ராப்ளமா? இருக்கோம், தகாளி கொடையில இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு அப்படி இல்லாம அந்த லெவல்ல எடுத்து பாருங்க. இந்த அகலிடமா அப்ப வந்து அவருக்கு எந்த உருவமும் கிடையாது. எதை வச்சு வேணா அவரை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்கிற அத்தனை மந்திரத்திலையும் சொல்லி முடிச்சுட்டாங்க இல்லையா? நன்றி. அறியாமல் அடங்கும். அப்ப எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடாது. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல என்னது? எது உணரா வகை நின்றவனவன். அவன் வந்து இதான் நேற்று சொன்னது. அவன் இதுதான் அப்படி அப்ப இன்னொருத்தர் அவன் பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க.
விட்டு கேக்குதுங்கம்மா. இது தூண் மாதிரி இருக்கு. அப்ப அதுதான் யானை. அப்படிதான் நாம் கோயில் கொண்டானே அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள இறக்கிட்டாரு இந்த இடத்துல. மன்னிக்கணும், கேக்கல, விட்டு விட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை வைஃபை சரியில்லையா என்னன்னு தெரியல. இப்ப பேசுமா? எது வரைக்கும் கேட்டதுன்னு தெரியல. இப்போமா? இப்ப கேக்குதுங்கம்மா. நீங்க இப்பவும் அப்படிதான் கேக்குது அம்மா. இப்ப கேக்குதுங்கம்மா. நன்றி. தெரியல, ஒரு ஃப்ளோல ரொம்ப அழகா இருந்தது. இது உணர்ந்து என் உடல் கோயில் கொண்டானே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த உடல்ல இருந்துதான் நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கணும். அப்ப அந்த அண்டலிங்கம் எப்பேற்பட்ட அண்டலிங்கம், அகலிடமாய் அறியாமல், யாரும் அறியாமல். ஏன்னா அவங்க எப்படி அறிஞ்சிருக்காங்கன்னா அவங்கவுங்க உணர்வுக்கு தக்கனதான் அதை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா புகலிடமாய் நின்ற ஊனதனுள்ளே. நம்ம அழியக்கூடிய உடல் இது இல்லையா, அதற்குள்ளே அவன் உயிராக நிற்கிறான், உயிரோடு கலந்து நிற்கிறான் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் திருமூலர் இந்த மந்திரத்தை தொடாம விடவே முடியாது. உன்னுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அதே மாதிரி அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னும் பாவ விநாசன், நம்மளுடைய முன்றைய பாவங்களை கழிப்பதற்காக அவனே நிறுத்துறான். அப்ப நான் இல்ல இந்த இடத்துல, கிருத்திகா இல்ல, இந்த கிருத்திகாவோட கடமை இல்ல, அது அவனோட கடமை, அவனோடது விஷயம். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். புகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே. அப்ப அவங்க அப்படி இருப்பதன் மூலம் நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை புண்ணியனாக மாற்றுகிறான். அதற்காக அவன் எங்கே வருகிறான் அப்படின்னா, இந்த உகலிடமாய் நின்ற உணர்வில் அழியக்கூடிய உடலாக இருக்கக்கூடிய இந்த ஊனுள்ளே அவன் வந்து நிற்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அகலிடமாய் யாரும் அறியாமல் அடங்கக்கூடிய தன்மையை உடையவன். எப்படி வந்தான் அப்படின்னாக்கா நேத்திக்கு சொன்னாரு, இது உணர்ந்து என்னுடல் கோயில் கொண்டான் அப்படின்னு நேத்திக்கு மந்திரத்தோட நம்ம போய் முடிக்க முடியும். இது அந்த பிரம்மாண்டத்தை சொல்லவே முடியாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய, நம்ம எத்தனை பெரிய எடையை தூக்கி கொண்டு இருக்கிறோம், அது அறியாமல் நாம். அப்ப இதுல மறைமுகமாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ பேர்பட்ட மனுஷன், யாரும் நீயாக இருக்கக்கூடிய அந்த அந்த மிகப்பெரிய விஷயம் எது, அதை மறைக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை நீ வைத்திருக்கிறாய். அப்ப இதெல்லாம் நீ களைந்தால் நீ அந்த பெரும் பொருளை உணர முடியும். அப்ப நீ அந்த அண்டத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய சிறு தன்மைகளை எல்லாம் விட்டு விலகு அப்படின்னு மறைமுகமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரார் திருமூலர். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். இதுல ஏதோ இடையில கேட்கலன்னு சொன்னாங்க. சோ ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமை. முதல்ல கொஞ்சம் கேட்கலதான், ஆனா நீங்க கடைசியா சொன்ன விஷயமே ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. யாரும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1723வது திருமந்திரம். அழியும் உடம்பையும் ஆட்கொண்ட புண்ணியன். திருமந்திரம். அகல் இடமாய் அறியாமல் அடங்கும் உகல் இடமாய் நின்ற ஊன் அதனுள்ளே பகல் இடமாம் முனம் பாவ விநாசன் புகழ் இடமாய் நின்ற புண்ணியன் தானே. அருமையான திருமந்திரம். சிவ பரம்பொருள் விரிந்த பரந்த
இப்பாருலகம் முழுவதும் நிறைந்து எங்கும் எதிலும் கலந்திருக்கும் என்றாலும் எவரும் அறிய இயலாதபடி மறைந்தும் நிற்கும். அறியாமல் அடங்கும். அழியப் போகின்ற ஊன் உடம்பை இடமாக கொண்டு அதனுள்ள இறைவன் பொருந்தியது ஜீவன்கள் முன் செய்த பாவங்களை போக்கி அவர்கள் உள்ளம் ஆன்ம ஒளி விளங்கி பிரகாசிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்ற பரம கருணையினாலேயே அழியும் உடலோடும் அவன் கலந்து நின்றான். இந்த அருட்கருணையால் அவன் புண்ணியன் என புகழ்ந்தவாறு அகல் விரிந்த உகல் அழிவு ஊன் உடம்பு பகல் ஒளி விநாசன் போக்குபவன் புகழ் அடைக்கலம். கழக வெளியீட்டு அனைத்தினும் செறிந்து அதற்கு அப்பாலுமாய் திகழும் சிவன் அகலிடமாய் மலப்பிணிப்பினரால் அறிய ஒண்ணாதவனாய் அனைத்தும் ஒடுங்கும் ஒடுக்க நிலையமாய் நின்றனன். நம் உடம்பகத்தும் ஞாயிற்ற இடமாக கொண்டு எழுந்தருளி எஞ்சு வினையாகிய சஞ்சித தொகுப்புகளை எரிசேர் வித்தன அளிப்பன். அனைத்து உயிர்க்கும் அனைத்து உலகங்களுக்கும் புகலிடமாயுள்ள புண்ணிய செல்வனாவன் சிவன். அறியாமல் உணர்தற்கு அரிதாய் உகலிடம் அழிதற்கு இடம் பகலிடமாம் சூரிய மண்டலத்தை இடமாக கொண்டருளிய முன் பிறப்புகளில் ஈட்டிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, மிக அருமைங்க. வாங்க கீதாம்மா, வணக்கம் அம்மா. அம்மா மியூட்ல இருக்கு. வணக்கங்கம்மா. லெஃப்ட் கார்னர்ல மைக் இருக்கும் பாருங்க, அதை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. கீதாம்மா, திரும்ப வந்து பாக்குறீங்களா? திரும்ப வெளில போயிட்டு திரும்ப உள்ள வந்து பாருங்க. நீங்க என் பண்ணிடுங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. வேற எதுவும் கேள்வி இல்லைங்களா? அனைவருக்கும் நன்றி. கீதாம்மா, இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு நீங்க கூட வந்து உங்களோட கேள்வி இருந்தாலும் சரி, கருத்து இருந்தாலும் சரி சொல்லலாம். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.